ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சிக்கன் சுக்கா ரெசிபி எப்படி வீட்லேயே சூப்பராக செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனவுடனே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பேனில் 2 பட்டை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டி குறைச்சிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாங்க. இது அதிகமாக வறுத்தா கருகிட்டோம்னா நமக்கு டேஸ்ட்டு குறைஞ்சிரும். ஸோ லைட்டாக வறுத்தா போதும். இப்போ வறுத்தாச்சு. இது ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பொடிச்சு வச்சுக்கலாங்க. இதை மிக்ஸி ஜார்லேருந்து நம்ம குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு 4 விசில் விட்டு எடுத்து வச்சோம்னா சுவையான சிக்கன் சுக்கா தயார். இது சாதம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.